Welcome back to online classes. Dear students, I am James here. Today I am going to discuss with Indian Penal Code, இந்திய தண்டனை சட்டம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் அஃபென்ஸ் அஃபெக்டிங் ப்ராப்பர்ட்டி. அந்த சாப்டரில் சப் சாப்டர் நான் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸு. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பார்த்துட்டோம், ஃபிஃப்த்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது சிக்ஸ்த்து என்ன பார்க்குறோன்னா ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன? திருட்டு பொருளை பெற்றுக்கொள்ளுதல். ஓகேங்களா? எது திருட்டு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 410 நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டினா என்ன? செக்ஷன் 410 ஆஃப் ஐபிசியில் நம்மளுக்கு திருட்டு, அச்சுறுத்தி பறித்தல், கொள்ளை, குற்றமுறு கையாடல், குற்றமுறு நம்பிக்கை மோசடி, இந்த மாதிரி முதலியவற்றை புரிவதன் மூலம் பெறப்படுகின்ற சொத்து தான் நம்மளுக்கு இந்தியாவிற்கு உள்ளேயோ அல்லது வெளியோ மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அது திருட்டு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? தெஃப்டில் பார்த்துட்டோம். ஓகே, எக்ஸ்ட்ராஷனில் பார்த்துட்டோம் சாப்டரில். ஓகே, ராபரி, டெக்காய்டி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பார்த்துட்டோம். கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷனும் பார்த்துட்டோம். ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். அதில் இருக்கிறது எல்லாமே ஒரு திருட்டு ப்ராப்பர்ட்டி தான், திருட்டு சொத்து தான் பார்க்குறோம். ஆனால் அது பின்ன அதன் உரிமையாளர் கிட்ட வரும்பொழுது அந்த திருட்டினுடைய சொத்து என்ற நிலை போயிடுது. ஓகேங்களா? அதுக்கிட்ட டைரெக்டாக திருப்பியும் ஓனர்ஸ் கிட்ட ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா, ஓனர் ரிசீவ் பண்ணிட்டாருன்னா தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்களா? முடியாது. ஏன்னா ஓனர் அவர் தான், அவர்கிட்டே வருது. ஓகேங்களா? அதை பாருங்கள். ஒரு திருட்டு சொத்தை எப்படி வாங்குறாங்க? ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 411 என்ன சொல்லுதுன்னா, திருட்டு சொத்து எதனையுமே அது திருட்டு சொத்து என்று அறிந்திருந்து, ஒரு தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினச்சிட்டு அதை தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோயிங்லி அறிந்திருந்து அல்லது நம்ப காரணம் பெற்றிருந்து அவங்க பிலீவ் பண்ணி ஒரு நேர்மையற்ற முறையில், தெரியும் திருட்டு பொருள் தான், ஆனால் டிஸ்ஆனஸ்ட்லி நேர்மையற்ற முறையில் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவதும் பெறுவதும், இல்லைனா அந்த ஒரு தெஃப்ட் ப்ராப்பர்ட்டியை வைத்து கொண்டிருப்பதும், அவங்களே வச்சுருந்தாலுமோ அது ஒரு அஃபென்ஸு. ஆல்ரெடி தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி தெரியும், அந்த தெஃப்ட் ப்ராப்பர்ட்டியை என்ன வரும், நேரடியாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், இல்லைனா அவங்கக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நம்மளுடைய ப்ரொனன்சியேஷனில். ஸோ இதுவும் ஒரு அஃபென்ஸு, இது குற்றம். இந்த மாதிரியான அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years 3 வருடங்கள். ஓகேயா? 3 வருடங்கள் சிறை தண்டனை, 3 years இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது ஃபைன், அல்லனா ரெண்டுமே. ஓகே, 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டுமே விதிக்கப்படும். ஓகேங்க, அது செக்ஷன் 411 பார்த்துட்டோம். திருட்டு சொத்தை பெறுதல் குற்றத்திற்கான 3 ஆக்கக்கூறுகள். இந்த மாதிரி ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன அப்படின்னு இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் அது திருட்டு சொத்து நம்ம சொல்லுவாங்க. ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அது திருட்டு சொத்து நம்ம சொல்ல முடியும். ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது ஒரு சம்மந்தப்பட்ட சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி அது ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், திருட்டு சொத்தாக இருக்கணும். அப்படி இருந்தால் திருட்டு சொத்து. அதாவது யாருன்னா வாங்குறாங்க, எடுத்துக்கிறாங்கன்னா தான் அதை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், திருட்டு சொத்தாக இருக்கணும். ரெண்டாவது, அதை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொண்டிருக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்ஆனஸ்ட்லியாக அவங்க கிட்டேருந்து எடுத்துருக்கணும். இல்லைனா அந்த அந்த தெஃப்ட் ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கே தெரியாமல் எடுத்து மறைச்சி வச்சுருக்கணும். ஓகே, இல்லைனா அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுருக்கணும். அதான் டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவர்ட் ஆர் ரீடைன். நீங்கள் திருடிட்டு வந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை உங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டுப்பேன், நேர்மையற்ற முறையில் உங்கள்கிட்ட பிடிங்கி எடுத்துகிட்ருப்பேன். இல்லைனா உங்கள்கிட்ட வாங்கி நான் தனியாக ரீடைன் பண்ணி வச்சுருக்கணும். இதுவும் தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதான் ரிசீவர் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்துடும். மூணாவது, அந்த தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி, அந்த திருட்டு சொத்து குற்றம் சாட்டப்பட்டவர் அறிந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்யூஸ்டு பர்சன் ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு
நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, நீங்கள் திருடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அக்யூஸ்ட் ஆவேன். நீங்கள் திருடி வச்சுருந்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட தான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ரிசீவர், அது வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியாது இல்லையா, எனக்கு தெரிஞ்சதான். அப்படி இருந்தால் தான் இதில் இந்த செக்ஷன் பிரகாரம் என்னை வந்து தண்டிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு கேஸு ரீகானி GAUNE கானி வித்து VITHU வித்து கோது GHODU ரீகானி வித்து கோது என்ற கேஸில் ஒரு திருடப்பட்ட ஒரு தங்க நகையை வந்து உருக்கிட்டான். ஒரு கோல்டு ரிங்கு, ஒரு கோல்டு வச்சுருக்கான், அவன் தெஃப்ட் ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே உருக்கிட்டான். ஓகேங்களா? உருக்குன்னா தெரியும்ல உங்களுக்கு, அதை வந்து அப்படியே அதனுடைய ஸ்ட்ரக்சரே மாற்றிடுவாங்க. ஓகே, அதை என்ன பண்ணோம், தங்க துண்டு ஒரு தண்டோனா ஒரு கட் பண்ணிட்டாங்க. அது பண்ணால் கூட அந்த திருட்டு பொருள், தெஃப்டான ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு கோல்டை அதை எடுத்து அதனுடைய ஸ்டேஜே மாற்றினாலும் சரி, அதனுடைய உருவத்தை மாற்றினாலும் சரி, மாற்றிட்டு வேறு ஸ்டேஜில் எடுத்து வந்து கொடுத்தாலும் சரி, அது தெஃப்ட்டு, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, திருட்டு பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கௌவெல் COWELL கௌவெல் வெர்சஸ் கிரீன் GREEN கிரீன். இதில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடப்பட்ட ஆட்டினுடைய இறைச்சி. பாருங்கள், நம்ம மீட்லாம் சாப்பிடுவோம், மட்டன். ஓகேங்களா? அந்த மட்டனை போயிட்டு என்ன பண்ணால் யாருக்குமே தெரியாது, போய் திருடிட்டு வந்துட்டு இவன் வந்து வச்சுருக்கான், கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் ஆடை தான் திருடக்கூடாது சொல்கிறீங்க, அந்த ஆட்டில் இருக்க அந்த மட்டனை, அந்த ஃப்ளஷ், அதை எடுத்து வந்து வந்தால் கூட அது திருடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு கேஸில் ஆகணும்னு பார்ப்போம். பாலிநாத் வெர்சஸ் ஸ்டேட். இதில் இந்த பாலிநாத் BALINATH பாலிநாத், இந்த கேஸில் திருட்டு சொத்து அப்படின்றது தெரிஞ்சே அல்லது நம்ப காரணம் பெற்றிருந்தே அதை பெறுவதோ இல்லை அதை வைத்து கொண்டிருப்பதையும் இந்த செக்ஷன் 411 வந்து நம்மளுக்கு IPC வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் என்னன்னா, அந்த அக்யூஸ்டு பர்சனை ஒரு டிஸ்ஆனஸ்ட் முறையில் ரிசீவ் பண்ணியிருக்காராம். நேர்மையற்ற முறையில் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இவர் வாங்குறாரு. ஆனால் பிறகு என்ன பண்ணுறாங்க, அது திருடப்பட்டது என்று தெரியுது அவருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நேர்மையான முறையில் தான் அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்குறாரு. ஓகே, நான் சொன்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த கேஸில் அவருக்கு பிறகு தான் அது வந்து திருடப்பட்டது அப்படின்றது அவருக்கு தெரியுது. அப்போது பிறகு என்ன பண்ணுறாரு, நேர்மையற்ற முறையிலே தன் வசமே அது வைத்து கொள்கிறார். பாருங்க, வாங்கினது மட்டும் இல்லாமல் அது திருடப்பட்ட பொருள்னு தெரிஞ்ச உடனே யாருக்குன்னா இன்டிமேட் பண்ணணும். ஏன் எனக்கு வித்த போலீஸ்க்கோ மற்ற அந்த அப்ரோப்ரியேட் ஏரியாவில் வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும். தெரியாமல் இவரே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதும் ரீட்டைன் இட் டிஸ்ஆனஸ்ட்லி, இதுவும் நேர்மையற்ற முறையில் தன் வசமே அவர் வைத்துக் கொள்கிறார் என்றாலும் இதுவும் திருட்டு சொத்தை பெற்ற குற்றம் தான், ரிசீவர் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. அப்போ செக்ஷன் 411 பிரகாரம் அவரை பனிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்க, அக்ரவேட்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சில கேசஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு இதுலேயே நம்ம பார்ப்போம். மிகு தீங்கு நிலைகள், ஒரு குற்றம் செய்கிறாங்கன்னா அதிகமான தண்டனைகள் அப்படின்னு வரும். பாருங்கள், செக்ஷன் 412 என்ன சொல்லுதுன்னா, IPCயில் கூட்டுக்கொலை போய் நம்ம பார்த்தோம். ராபரியில் டெக்காய்டிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டு 1 or 3 persons வந்து டெக்காய்டி பண்ணுவான். ராபரினா ஒருத்தராக போகலாம், டெக்காய்டினா கூட்டுக்கொள்ளை, அதான் கூட்டுக்கொள்ளையா போயிட்டு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை திருடுவான், தெஃப்ட் பண்ணுவான். அப்போ தெஃப்ட் பண்ணும்போது அவன் ஒரு நேர்மற்ற முறையில் எடுப்பான். தெஃப்ட் பண்ணி டிஸ்ஆனஸ்ட்லி தான் பிடிங்கி எடுத்துகிட்டு வருவான் இல்லையா. அந்த மாதிரி நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொண்டால் அவ்வாறு பெறுபவருக்கு எத்தனை வருஷம், இந்த செக்ஷன் 412 பிரகாரம் 10 years வரையிலான இம்ப்ரிசன்மெண்ட், 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது மற்றும் அபராதம், ஃபைனும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது செக்ஷன் 413 ஆஃப் IPC 413 IPCயில் இந்த வாடிக்கையான திருட்டு சொத்தை பெறுகிறவருக்கு எப்பவுமே ஒரு தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி தான் ரெகுலராக வாங்குவார், ரெகுலர் கஸ்டமர் இவர். ஓகேவா? அப்போ அவருக்கு தெரியும் யார் தெஃப்ட் பண்ணிட்டு வந்து அதை வழக்கமாக அவன் திருடுவான், இவன்கிட்ட கொடுத்துருவான், அவன் ஏதோ சம் அமௌண்ட் கொடுப்பான், இவர் வேற எங்கன்னா சேல்ஸ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வாடிக்கையான திருட்டு சொத்தை பெறுகிறவருக்கு அல்லது அந்த
தெஃப்ட் ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணுற பர்சன்ஸ் யாராவது அதை பாதுகாக்கிறதோ அதை பற்றி இதையே இவர் பண்ணுவார். ஓகேங்களா, அந்த கையால் வருவது ஹேபிச்சுவலி டீலிங் இன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் இவர் சேல்ஸே பண்ணுவார். ஏன்னா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டினா ரேட்டு கம்மி வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விற்பார். ஓகேங்களா, ஸோ இதில் மட்டும் காரணம் வச்சுருப்பாங்களே. இந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கும் 10 இயர்ஸ் வரையிலான சிறை தண்டனை, 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் மற்றும் ஃபைன். ஓகேங்களா, சரி. செக்ஷன் 415 சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரியான இது அடுத்த பாயிண்ட் செக்ஷனு 415 திருட்டு சொத்தை மறைப்பதற்கு உதவி செய்பவர். ஒரு வந்து யாரெல்லாம் ஒருத்தர் வந்து தெஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான், திருடிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான், அதை வந்து கொடுங்க நான் மறைச்சி வச்சுக்கிறேன் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உதவி செய்வாங்க. வாங்கி வந்து இவர் மறைச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி யாருன்னா பண்ணாங்கன்னா அந்த பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை. ஏன்னா அவன் திருட மாட்டான், அதை வாங்கி இவர் பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாரு, மறைச்சி வச்சுருப்பார் யாருக்கும் தெரியாத மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா 3 ஆண்டுகள் 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைன்னா அபராதம் ஃபைன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரெண்டுமே 3 இயர்ஸ் ப்ளஸ் ஃபைன் ரெண்டுத்துமே சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதாங்க நம்ம இந்த ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம படித்தோம். ஓகேங்களா, செக்ஷன் 410 400 நம்மளுக்கு 15 வரையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்ப்போம், சந்திப்போம், ஆன்லைனில் படிப்போம். இதுவரை படித்ததை கரெக்டாக கிளியராக படிங்க. ஓகேங்களா, உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.